போகிறோம். அதுக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், புதினாவும் மல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கு. தயிர், 1/2 லெமன், சீரக சம்பா ரைஸு 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தம் பிரியாணி தான் நம்ம இப்போ பார்க்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெயிலே நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நெய் காஞ்சதுக்கப்புறம் இதுலேயே பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டை போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலராக ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டு ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் பிரியாணிக்கு. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் புதினா கட் பண்ணி வச்ச புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், லைட்டாக உப்பு போட்டு கலக்கி மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த சிக்கனை தான் இப்போ பிரியாணியில் போடுவோம். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா இதோட எசன்ஸ் 2 மணி நேரம் நல்லா சிக்கனில் இறங்கும். அப்போ அதுக்கப்புறம் பிரியாணியில் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா சிக்கன் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி, வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சாரெல்லாம் அதில் இறங்கும். சிக்கனோட எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக இதுலேயே வெந்துடணும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா இந்த சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மொத்தம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். இப்போ 1/2 கப் தயிர் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து இந்த தயிர் கூடயே இந்த மசாலாலாம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி சிக்கன் வெந்துருச்சு. இந்த மசாலாலே வெந்துருச்சு. இப்போ நான் இந்த 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுலேயே உப்பு, காரம் பத்தலைன்னா காரம், உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா.
தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடுவோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை நான் போட்டுக்கிறேன். இப்போ ரைஸ் போட்டுட்டேன். ரைஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா லெமன் லைட்டாக இது மேலே கொஞ்சம் இது பண்ணி புளிஞ்சு விட்டுருந்தேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சிட போகிறேன். மீடியமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுக்குன்னே தம் கட்டுருக்கு. அந்த தோசைக்கல்லை வச்சு பாதி ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லை நான் தம் பண்ண போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து பாதி தண்ணி வற்றிருச்சு, சுண்டிருச்சு பாதி தண்ணி. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா ஜீரக சம்பா வந்து சீக்கிரம் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் கட்ட போகிறோம். இப்போ எப்படின்னா இந்த பாத்திரத்தை தூக்கி இந்த மாதிரி தோசைக்கல், பழைய தோசைக்கல், யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை வந்து வச்சுட்டு அது மேலே இதை வச்சு இப்படி வச்சு தான் தம் கட்ட போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா நல்லா தண்ணி முக்கால்வாசி சுண்டிடுச்சு. இந்த டைமில் நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு. கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பிரியாணியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பாத்திரத்துலேயே ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அடி பிடிக்காது. அப்பப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது நம்ம பார்த்துக்கலாம். பிரியாணி எந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பாருங்கள், ரைஸ் எல்லாமே வெந்துருச்சு, சிக்கன் எல்லாம் குக் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்